முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் வராங்க. இங்கே முத்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து வந்து என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே முத்து யாரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் தெரியுதே, உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. கரெக்டாக விஜயாவும் அந்த நேரத்துக்கு அங்கே வராங்க. என்னங்க இது, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அரெஸ்ட்டா? எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, டே முத்து என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து இருந்துட்டு, எனக்கே ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என் பையன் எதுவும் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா, ஏங்க இவனை தேடி போலீஸ் வர்றதெல்லாம் புதுசா? கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, இதோ இப்போ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரவி உடனே, சார் எதுக்காக சார் இவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போலீஸோட சட்டையை பிடிச்சி இழுத்தா சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்குறாரு. எனது போலீஸ்காரரோட சட்டை பிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாம் சார், அருண்கிற டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சி ரோட்டில் தகராறு பண்ணியிருக்காரு சார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்கிறாரு. சரியா போச்சு, இது வரைக்கும் ஊரில் இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ போலீஸையே அடிக்க ஆரம்பிச்சாச்சா? பிடிக்க வராமல் வேற என்ன செய்வாங்க? இவனால குடும்ப மானம் போகுது அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. முத்து என்னடா இது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும். பா நான் தகராறுலாம் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. யோ நீ சட்டை பிடிச்சி இழுத்து தகராறு பண்ணலை அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்குறாரு. அவர் தான் சார் தகராறு பண்ணாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், டே முத்து என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, ரவி இவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே மீனா இருந்துட்டு, அந்த டிராஃபிக் போலீஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா ஏதாவது டிராஃபிக் சிக்னலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இல்லை பேப்பர் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சார் கொஞ்சம் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து, டே முத்து என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, அதான் சொன்னாங்கல்ல போலீஸ் சட்டை பிடிச்சான்னு சொல்லிட்டு, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிருப்பான், அதனால தான் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி நீங்களா ஏதாவது அசைம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. பா நான் சொன்னேன்லப்பா, அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி வந்து பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரமாக கடை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை காலி பண்ண சொல்லி ஒரு போலீஸ்காரர் வந்து கத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் இருந்துட்டு, யோ நடைபாதையில் கடை வச்சா அப்புறம் என்னையா பண்ணுவாங்க, அது கவர்மெண்ட் ரூல்ஸ், அதனால் அதை அப்ரூவ் படுத்துறதுக்காக அவங்க வந்து பேசியிருக்காங்க, இதில் என்னையா தப்பு இருக்குது, அது போலீஸ்காரங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே, அப்பாவிகள் அடிக்கிறது உங்கள் வேலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்னடா முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும். ஆமாப்பா, அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த பாட்டி கீழே தள்ளி விட்டு தலையில் ரத்தம் வந்துருச்சுப்பா, நான் கொஞ்சம் முன்னால் வந்து ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லப்பா, அது அந்த பாட்டிக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மாமா பாட்டிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற கோவத்தில் தான் வந்து இவர் அந்த டிராஃபிக் போலீஸ்கோட சட்டை பிடிச்சி சண்டைக்கு போயிட்டாரு, அதை தவிர இவர் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, சார் என் பையன் வந்து போலீஸ்கிட்ட வந்து சட்டை பிடிச்சது தப்பு தான், ஆனால் அவர் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே நடந்த அநியாயத்தை பார்த்து தான் அவன் கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும், அதுக்கு போலீஸோட சட்டை பிடிச்சி இவன் கேள்வி கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு, அப்படின்னா அந்த பாட்டியை தள்ளி விட்டதும் வந்து ரூல்ஸ் படி தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதானே, அப்படின்னா அந்த போலீஸ் பண்ணின தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதையும் விசாரிப்போம், இப்போ இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்கிறாரு. சார் இவன் தப்பை தானே தட்டி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, ஏங்க அநியாயத்தை தட்டி கேட்கறக்கு இவன் என்ன எம்ஜிஆரா இல்லை விஜயகாந்தா, யாருக்கு என்ன நடந்தா என்னன்னு சொல்லி போக வேண்டியதானே, இவனையா போலீஸ் அடிச்சாங்க, இப்போ பாருங்க போலீஸ் வந்து இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது, எங்கே அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும்னு சொல்லி தான் எனக்கு பாட்டி வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, அதானே அவங்க தான் உன்னையெல்லாம் இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா எந்த நேரத்துலையும் நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என்ன வளவலன்னு பேசிட்டு, யோ வாயா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை இழுக்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்துட்டு, சார் தப்பு போலீஸ் மேலே வச்சுட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, கரெக்ட், நாங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. நீங்கள் எது வேணாலும் அங்கே போய் பேசிக்கோங்க, இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இப்போ நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யோ வாயா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டுட்டு அவங்க போகிறாங்க. உடனே மீனா போய் தடுத்துட்டு, சார் நில்லுங்க சார், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, பாட்டி கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்கம்மா, அது மட்டும் இல்லைம்மா இப்போ இவர் வரல அப்படின்னா விசாரணைக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய கேஸாக மாற்ற வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வான் பண்ணுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, என்ன மீனா இப்போ விசாரணை தானே, நான் போயிட்டு வந்துடுற விடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கூட அவர் கிளம்பி போயிடறாரு. உடனே அண்ணாமலை முத்துவை பார்த்து, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் வரேன்னு சொல்லி ரவியும் சொல்கிறாங்க. யாரும் வர வேண்டாம், சின்ன கேஸ் தானே, அது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்துவை கூப்பிட்டு போலீஸ் போனதுக்கப்புறமா மீனா வந்து அவசரமாக உள்ளே ஓடி போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வராங்க.
அதை பார்த்த விஜயா வந்துட்டு ஏய் நில்லு எங்கே போகிற நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல அத்தை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிட வேண்டாமா, யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அத்தை நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லையா அத்தை? அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? எனக்கு அவர் தான் அத்தை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பாருங்க இவ எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு யாருக்கு திமிரு, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது உன் மகனை, அந்த நினப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாம், அடிக்கடி அவன் ஜெயிலுக்கு போகிறது என்ன புதுசா, கொஞ்ச நாளாக இது இல்லாமல் இருந்தது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. அப்போ நீயே போய் செஞ்சு தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கண்டபடி பேசி விடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு என்னடா ஆன்ட்டி இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க, உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ கூடவா இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மேலே தான் அவங்களுக்கு அக்கறையே இல்லையே, பாவ முத்து அவனை விடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. பரவாயில்ல விட, எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், மீனா தான் போயிருக்காங்களா, அங்கே போய் பேசிட்டு சொல்லட்டும், நம்ம லாயர் வச்சு அதுக்கப்புறமா மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சொந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் கூட மருமக வந்து தனக்கு சமைச்சு போடணும்னு தான் நினைக்கிறாங்க விஜயா. எப்போ தான் அந்த விஜயா வந்து முத்துவை மீனாவை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.